ஜோ கிச்சனில் இன்றைக்கி முறுக்கு வகையெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஒரே விதமான மாவு வச்சு வேறு வேறு டைப்பில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக முறுக்கு சுடுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது ரொம்ப கரெக்டாக வரும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். முறுக்கு மாவு எப்படி சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப்பு இட்லி அரிசி அப்ராக்சிமேட்டாக 300 கிராம்ஸ் இருந்துச்சு. இதை 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு 4-5 வரமிளகாய் வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது கூட பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையை எடுத்துக்கிட்டு நம்ம அதை நைஸாக மிக்சியில் அரைச்சி இப்படி ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது 300 கிராம்னா 75 கிராம் கால்வாசி மெஷர்மெண்ட்டுக்கு. மாவு அளவு பார்த்திங்கன்னா 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு மாவு. இதுதான் அரைச்சி வச்ச மாவு. இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு ஃபஸ்ட்டு கலந்துட்டு 2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம். ஓமம் நல்லா அப்படி கையில் நசுக்கிட்டு அது கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு ஃபுல்லாக போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட போடலாம். ரொம்ப பொறுன்னு வரும், நல்ல பட்டர் வாசமாகவும் இருக்கும். இதை போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமேலு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் எதுக்குன்னா நம்ம உருட்டி அந்த அச்சில் போடுறப்ப கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக போட்டேன். பட் ஆயில் போட்டாலும் நல்லா பொறுன்னு சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நம்ம அச்சில் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி முறுக்கு பிடிக்கிற இந்த மாதிரி அச்சு தான் யூஸ் பண்ணுறேன், முறுக்கு பிடி. இதில் மாவு உருட்டிட்டு இப்படி போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன மாதிரி அச்சு யூஸ் பண்ணுறோமோ அந்த பிளேட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 விதமான முறுக்கு அச்சு தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 விதமானது. இப்போ இதை முறுக்கு போட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பராக அந்த பட்டர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இது போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சப்புறம் டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அடுத்தது இந்த ஒரு ஈடு வெந்து எடுக்கிறதுக்குள்ளார நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு 6 to 8 வரைக்கும் நான் போட்டு வச்சுருவேன். போட்டு இது வெந்து 2 பக்கமும் வெந்து முடிகிற வரைக்கும் அது போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சீக்கிரமே வெந்துடும் இந்த முறுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பபுள்லாம் வரதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி விட்டு மறுபடியும் அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா அது ஃபுல்லாக அடங்கணும். ரொம்ப விட்டிங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக போயிடும், அந்தளவுக்கு விட வேண்டாம். ஒரு ட்ரைனர் மாதிரி எதுலையாவது போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஓட்டு பக்கோடான்னு சொல்லுவோம், ரிப்பன் பக்கோடான்னு. அது கடலை மாவில் யூஸ்வலாக செய்வோம், பட் இந்த முறுக்கு மாவுலேயே கூட செய்யலாம். இப்போ இதில் போட்டு அதே முறுக்கு மாவு யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் போடுறதுக்கும் ஈஸி, சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் தெரியுது. அதே மாவுன்னா கூட வேறு டேஸ்ட் இருக்கிற மாதிரியே தோணும். இப்போ இது அந்த முறுக்கு கூட கொஞ்சம் திக்காக இருக்கும், பட் இது இன்னுமே சீக்கிரம் சன்னமாக இருக்கிறனால சீக்கிரம் வந்துடுது. அதுக்கப்புறமேல நம்ம இப்போ வேறு எப்போவுமே முறுக்குக்கு ரொம்ப பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி இதை வச்சு புளிய வேண்டாம், அதுக்கப்புறம் சரியாக வேகாத மாதிரியே இருக்கும். சின்னதாக போட்டோன்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது உதிரி முறுக்கு. நிறைய முறுக்கு போட்டு அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் நான் கடைசியில் கொஞ்சம் இருக்கிறத நான் இந்த மாதிரி உதிரி முறுக்கை போட்டு விட்ருவேன். சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். இப்படி நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இதை அப்படியே உடச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். நல்லா இந்த எண்ணெய் சலசலப்படங்கின அப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் அந்த பபுள் வரதெல்லாம் நின்னதுக்கப்புறம் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இதுவுமே சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப சீக்கிரமே நம்ம பண்ணிடலாம். இதை ரெடிமேட் மாவு வாங்கினீங்கனாலும் நான் சொன்ன மாதிரி அந்த எள்ளு, பட்டர், அப்புறம் ஓமம்,
கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி பிசைஞ்சு இதே மாதிரி வந்து பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து இத செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ.